ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ மஹா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ஓகே, இன்றைக்கி நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களால் பேச முடியுங்க. ஓகே, பாருங்களேன். யூசேஜ் ஆஃப் ஷால். இந்த ஷால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வாக்கியங்களை நம்ம ஈஸியாக உருவாக்கி ஆங்கிலத்தில் பேச முடியுங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஷால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எந்த சப்ஜெக்டோட மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னா ஐ, வி. ஐ அப்படின்னா நான், என்னை பற்றி நான் பேசும்போது ஷால் வச்சு பேசலாம். அதே மாதிரி வி, நாம், நம்மளை பற்றி பேசும்போது நம்ம ஷால் வச்சு பேசலாம். இதை தாண்டி மிச்சம் இருக்கிற 5 சப்ஜெக்ட்க்கு நீங்கள் தயவு செய்து ஷால் வச்சு நீங்கள் பேசாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். சஜஷன். நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு பரிந்துரை கேட்கும் போதும் நம்ம ஷால் வச்சு கேட்கலாம். செகண்ட் பாருங்களேன். ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ். ஒரு ஆலோசனை கேட்கும்போது நம்ம ஷால் வச்சு கேட்கலாம். மூணாவது பாருங்களேன். ஆஃபர். நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யவா, இப்போலாம் கேட்போம் பார்த்தீங்களா, ஹெல்ப் பண்ணவா, உனக்கு அதை நான் முடிச்சு கொடுக்கவா, இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம ஷால் வச்சு கேட்கலாம். ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே நான் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நம்ம சாப்பிட்லாமா? இப்போ என் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அவங்கள பார்த்துட்டு, நம்ம சாப்பிட்லாமா? இந்த இடத்துல பாருங்கள், நான் எப்படி கேள்வி கேட்குறேன் அப்படின்னா ஒரு சஜஷனாக கேட்குறேன். நம்ம சாப்பிட்லாமா? புரிஞ்சிருச்சா? அப்போ ஷால் எங்கே வச்சு பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா ஷால் வச்சு தான் கேட்கணும். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடியது பாருங்களேன், கேள்வியாக கேட்டிருக்கீங்க. நம்ம சாப்பிட்லாமா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷால் வச்சு தான் பேசணும். இந்த ஷாலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஷாலை வச்சு பேச ஆரம்பிங்க. ஷால். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யாரு சொல்லுங்க பக்கம்? நம்ம தான் சப்ஜெக்ட். நம்ம அப்படின்னா வி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? சாப்பிட்லாமா? எப்படி பேசலாம்? ஷால் வி ஈட்? கொஸ்டின் மார்க் போட மறக்கக்கூடாது. அவ்வளோதான், அங்கே முடிஞ்சுங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சென்டென்ஸு தமிழில் பேசுவோம். நம்ம சாப்பிட்லாமா, நம்ம விளையாடலாமா, நம்ம படிக்கலாமா, நம்ம போகலாமா, இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா? ஷால் வச்சு பேசுங்க. ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 3 சென்டென்ஸ்க்கும் உங்கள் எல்லாராலையும் ஈஸியாக பேச முடியுங்க. கண்டிப்பாக முடியும். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, செகண்ட் பாருங்களேன். நம்ம சமைக்கலாமா? எப்படி பேசலாம்? சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். ஷால். நெக்ஸ்ட் பேசுங்க பார்க்கும். சூப்பர். ஷால் வி. நெக்ஸ்ட் ஒன். இங்கே என்ன வெர்ப்? சமைக்கிறது. குக். ஷால் வி குக்? ஷால் வி குக்? நம்ம சமைக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நம்ம பேசலாமா? நம்ம பேசலாமா கொஞ்ச நேரம்? இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஜஸ்ட் நான் சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்களா என்ன பண்ணுங்க அப்படின்னா வேர்பை மட்டும் மாற்றுங்க. எவ்வளோ வேர்ப் இருக்குது, அப்போ வேர்பை மட்டும் மாற்றி எவ்வளோ சென்டென்ஸ் உருவாக்கி பேசலாங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக பேச முடியுங்க. ஓகே, நம்ம பேசலாமா? ஷால் வி டாக்? நம்ம பேசலாமா? நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம தூங்கலாமா? டைம் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாமா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சூப்பருங்க, நிறைய பேர் ஆன்சர் டைப் பண்ணிட்டே வர்றீங்க. சூப்பர். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி எவ்வளோ சென்டென்ஸ் உங்களால் பேச முடியும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் குழப்பமாக இருக்குங்க. இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சஜஷன். இந்த இருக்கிற எல்லா சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா சஜஷனாக நம்ம சொல்லியிருக்கோம். சாப்பிட்லாமா, சமைக்கலாமா, பேசலாமா, தூங்கலாமா, படிக்கலாமா, விளையாடலாமா. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நான் இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வி அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷால் அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த சப்ஜெக்டோட மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஐ, வி. இந்த 2 சப்ஜெக்ட்க்கு சொந்தக்காரங்க தான் ஷால். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா
இந்த ஷெல்லோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயும் வீயும் தான். ஈஸியாக இருக்கா? மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஷால் வச்சு பேசுகிறீங்களோ ஐ வி என்னை பற்றியும் நம்மளை பற்றியும் மட்டும் பேசும்போது தான் ஷால் வச்சு பேசணும். ஈஸியாக இருக்குதாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்க போகிற எல்லாமே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும், ஈஸியாக பேசவும் முடியுங்க. பார்க்கலாமா? இப்போ இங்கே இருக்கிற இந்த 3 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நம்ம அடிக்கடி பயன்படுத்தி பேசுவோம். பாருங்களேன், நம்ம வெளியே போகலாமா? இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? ஃப்ரெண்டோடு இருக்கோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி பேசுவோம்? நம்ம வெளில போகலாமா? எப்படி கேட்டிருக்கோம், சஜஷன் கேட்குறோம், வெளில போகலாமா? இதை எப்படி பேசலாம்? சூப்பருங்க, ஷால் வச்சு தான் பேசணும். பேசலாமா? ஷால். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது, டக்குன்னு பேசுங்க பார்க்கும். கண்டிப்பாக உங்களால் பேச முடியுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கண்டிப்பாக உங்களால் ஆங்கிலம் பேச முடியும். பேசுங்க பார்க்கும். ஷால். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நம்மளை பற்றி தான் பேசியிருக்கோம். நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, நம்மளை பற்றி தான் நான் பேசுகிறேன். நம்ம வெளில போகலாமா? பேசுங்க பார்க்கும். ஷால் வி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? போகிறது. பாருங்கள், வேர்ப்னா ஆக்ஷன். இந்த சென்டென்ஸில் என்ன ஆக்ஷன் வேர்டு இருக்குதோ அதுதான் வேர்ப். ஓகேங்களா? போகிறது ஒரு ஆக்ஷன் தானே, நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, ஆக்ஷன் தானேங்க. ஓகே, எப்படி பேசலாம்? ஷால் வி கோ. ஓகே, தட்ஸ் இதுவே ஒரு சென்டென்ஸாக மாறிடுச்சு. நம்ம போகலாமா? ஷால் வி கோ. நம்ம சாப்பிட்லாமா? ஷால் வி ஈட். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஷால் வச்சு கேள்வி கேளுங்க. ஓகே, அதுவுமே நீங்கள் பர்டிகுலராக உங்கள் கூட ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஷால் வச்சு கேள்வி கேட்க வேண்டும். நம்ம போகலாமான்னு பேசியிருக்கோம். எங்கே போகலாமான்னு பேசியிருக்கோம் அப்படின்னா வெளியே. வெளியே அப்படின்னா அவுட் சைட். தட்ஸ் ஆல். அவுட் சைட். ஷால் வி கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம், ஷால் வி கோ அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாதுங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி தமிழில் நம்ம ஏகப்பட்ட சென்டென்ஸ் பேசுவோம். நீங்களா கொஞ்சம் யோசிங்க. நம்ம அவனை பார்க்கலாமா? நம்ம அங்கே போகலாமா? நம்ம அதை சாப்பிட்லாமா? ஸோ இந்த மாதிரி நீங்களாக யோசிங்க. சஜஷன் எப்படிலாம் நம்ம கேட்போம் அப்படின்னு நீங்களாக யோசிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பீங்க. ஸோ நீங்களாக யோசித்து நீங்களாக நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசுங்க. கண்டிப்பாக பேச முடியுங்க. எல்லாராலையும் பேச முடியும். இது ஒன்றும் பெரிய மலை கிடையாது. சிம்பிள். இந்த மாதிரி ஷெல் அப்படின்னா எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். இந்த 2 சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவுசெய்து உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம 5 மணிக்கு கிளம்பலாமா? இப்போ மத்தியானம் ஒரு 1 மணிங்க, பயங்கர வெயில், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஏவா வெளில விளையாட போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எப்போ பயங்கர வெயில் அடிக்கு, நம்ம ஒரு 5 மணிக்கு போகலாமா? 5 மணிக்கு வெயில் என்ன ஆகும்? கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும். சொல்லுவோம் பார்த்தீங்களா, 5 மணிக்கு வெளில போகலாமா, 5 மணிக்கு நம்ம கிளம்பலாமா? ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஷால் வி. இங்கே என்ன வேர்ப்? கிளம்புறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கிளம்புவோம் பார்த்தீங்களா, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லீவ். ஷால் வி லீவ். நம்ம கிளம்பலாமா? எப்போ கிளம்பலாமான்னு சொல்லியிருக்கோம்? 5 மணிக்கு கிளம்பலாமா? அப்போ எக்ஸாக்டாக ஒரு டைமை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். 5 மணி அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பேசுங்க. அப்படி பேசினா தான் அந்த சென்டென்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஷால் வி லீவ் அட் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 o'clock. தட்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? இங்கே அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் எதனால் வந்துச்சு? இங்கே எக்ஸாக்டான டைமை நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். 5 மணி, 6 மணி, 8 மணி, 10 மணி அப்படின்ட்டு. ஓகே, ஈஸியாக இருக்குதாங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நம்ம இங்கே காத்திருக்கலாமா? நல்லா கவனிங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சஜஷனாக நம்ம சொல்கிறோம். இங்கே வெயிட் பண்ணலாமா, அங்கே போகலாமா, அவனை பார்க்கலாமா, அதை சாப்பிட்லாமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் நம்மெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணலாமா, சஜஷனாக நம்ம சொல்கிறோம், கேள்வியாக கேட்டிருக்கோம். ஓகே, எப்படி கேட்கலாம்? நம்ம இங்கே வெயிட் பண்ணலாமா? ஷால் வி. இதுதான் வெர்ப். வெயிட் பண்ணுறது தான் வெர்ப். ஷால் வி வெயிட். ஓகே,
இன்னுமே இந்த சென்ஸ் முடியலங்க. ஷால் வி வெயிட் அப்படின்னா நம்ம காத்திருக்கலாமா, எங்கே காத்திருக்கலாமா நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே. இங்கே அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஹியர். இங்கே அப்படின்னா ஹியர். ஷால் வி வெயிட் ஹியர், தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நம்ம தமிழில் பேசும்போதெல்லாம் பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் முடியும் போது பாருங்கள், போகலாமா, கிளம்பலாமா, காத்திருக்கலாமா. இந்த லாமா அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஷால் வச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. வாயை திறந்து பேசுங்க. ஷால் வி கோ அவுட் சைட், ஷால் வி கோ அவுட் சைட், ஷால் வி லீவ் அட் 5 o'clock, ஷால் வி லீவ் அட் 5 o'clock. நெக்ஸ்ட் ஒன், ஷால் வி வெயிட் ஹியர், ஷால் வி வெயிட் ஹியர். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம ஷால் வச்சு நம்ம கேள்வி கேட்கலாங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 days கிளாஸஸ்க்கான பிபிடி ஃபைல் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. 2000 வேர்ட்ஸ்க்கான ஃபைல் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பாருங்களேன், நம்ம ஒன்றாக சேர்ந்து படிக்கலாமா. இன்னும் சுத்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா நாம் ஒன்றாக சேர்ந்து படிக்கலாமா. இதை பேச்சில் எப்படி பேசும், நம்ம ஒன்றா படிக்கலாமா, எப்படி பேசலாம், அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஷால் வி வெர்ப் என்ன சொல்லுங்க பார்க்கும், படிக்கிறது. ஷால் வி ஸ்டடி. ஓகே, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸாக நமக்கு தெரியுது. ஆனால் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஒன்றாக சேர்ந்து இது வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன்றாக சேர்ந்து இதை எப்படி பேசலாம், ஒன்றா சேர்ந்து இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டுகெதர். இட்ஸ் ஆல். ஷால் வி ஸ்டடி டுகெதர். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து டுகெதர். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? இந்த ஒன்றாக சேர்ந்து அப்படிங்கிறத நம்ம டுகெதர் அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாமா, நம்ம ஒன்றா சேர்ந்து படிக்கலாமா, நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாமா, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது டுகெதர் வச்சு பேசுங்க. பேசுங்க பார்க்கும். ஷால் வி ஸ்டடி டுகெதர், நம்ம ஒன்றா சேர்ந்து படிக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா, எப்படி பேசலாம், ஷால் வி ப்ளே என்ன கிரிக்கெட். ஷால் வி ப்ளே கிரிக்கெட், நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இதை நம்ம ஷால் அப்படின்னு பேசுவோம், நிறைய பேர் ஷால் அப்படின்னு பேசுவோம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பேசுங்க. ஓகேங்களா? ஒரு வார்த்தையை நீங்கள் பேசும்போது அதை சரியாக உச்சரித்து பழகுங்க. அப்படி வரல அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி உச்சரிக்க தோணுதோ அப்படி உச்சரிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க, டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை பேச கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அதை சரியாக பார்த்தீங்கன்னா உச்சரிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிக்க சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய பேர் தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணி உச்சரித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கரெக்டு தான், பட் எனக்கு அது வரலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியுங்க, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் பேச முடியும். ஸோ அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு இதை இப்படி தான் உச்சரிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அப்படியே உச்சரித்து பேசுங்க, தப்பே கிடையாதுங்க. யார் என்ன சொல்ல முடியும் நம்மளை. ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நம்ம அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கா? ஷால் அப்படின்னு பேசுங்க, ஷல் அப்படின்னு பேசுங்க, எல்லாமே ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுறேன். உங்களாலையும் நல்லா பேச முடியுங்க, கண்டிப்பாக பேச முடியும். ஒரி பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். கண்டிப்பாக பேச முடியும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ தொடங்கலாமா, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, எப்படி பேசலாம், ஷால் வி வெர்ப் என்ன தொடங்குறது, ஸ்டார்ட் பண்ணுறது. ஷால் வி ஸ்டார்ட் எப்போ, இப்போ. இப்போ அப்படின்னா நவ். ஓகே, உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஹியர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸும் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி உச்சரித்து பேசுவீங்க, தப்பு கிடையாதுங்க. நான் அகைன் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மாதிரி உச்சரித்து பேசுவேன், ஸ்பெல் பண்ணி பேசுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் பேச முடியுது, நிறைய பேர் மாதிரி என்னாலையும் பேச முடியாது, என்னை விட நல்லா பேசுவீங்க. ஸோ அதனால்
உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன். நம்ம ஒன்றா சேர்ந்து படிக்கலாமா? வாய் திறந்து பேசுங்க. ஷால் வி ஸ்டடி டுகெதர்? ஷால் வி ஸ்டடி டுகெதர்? நெக்ஸ்ட் ஒன், நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா? ஷால் வி ப்ளே கிரிக்கெட்? ஷால் வி ப்ளே கிரிக்கெட்? நெக்ஸ்ட் ஒன், நம்ம இப்போ தொடங்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட் நவ்? ஷால் வி ஸ்டார்ட் நவ்? தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறவங்க கிட்ட ஒரு பரிந்துரை கேட்கும் போதும் ஒரு சஜஷன் சொல்லும் போதும் எப்படிலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு சூப்பராக கற்றுக்கிட்டாச்சுங்க. இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து இங்கே நான் தமிழில் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ். நம்ம ஒருத்தங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கேட்குறோம் அப்படின்னாலும் ஷால் வச்சு கேட்கலாங்க. இங்கே நான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக நான் என்னையை வச்சு நான் பேசியிருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க தெரில அப்படின்னா நான் இன்னொருத்தங்க கிட்டே போய் எப்படி கேட்பேன்? நான் இதை செய்யலாமா? நான் அங்கே போகலாமா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நான் ஷால் வச்சு கேட்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ஷால் வச்சு கேட்கலாம். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? அதுவே உங்களுக்கு அவனுக்கு அவளுக்கு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா ஷால் வச்சு கேட்காதீங்க. ஓகேங்களா? இந்த ஷால் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஐ வீக்கு மட்டும்தான் எக்ஸாக்டாக கரெக்டாக பொருந்துங்க. ஓகே, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் இங்கே வெயிட் பண்ணலாமா? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாடல் வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மனநிலைமையை பொறுத்து மாறும். நான் இங்கே வெயிட் பண்ணலாமா? எப்படி பேசலாம்? ஷால் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குங்க. இதே ஸ்ட்ரக்சர் தான் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, ஷால் ஐ வெயிட்? ஏன் அப்படின்னா வெயிட் பண்ணுறது தான் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷால் ஐ வெயிட்? நான் வெயிட் பண்ணலாமா? எங்கே வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன். இங்கேனா ஹியர். பேசுங்க. ஷால் ஐ வெயிட் ஹியர்? ஷால் ஐ வெயிட் ஹியர்? நான் இங்கே வெயிட் பண்ணலாமா? அடுத்து பாருங்களேன். நான் இந்த ட்ரெஸ் வாங்கலாமா? ஒரு கடைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட போகிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இந்த ட்ரெஸ் வாங்கலாமா? என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா வாங்கலாமா வேண்டாமா? சிம்பிளாக அப்படி சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம எப்படி கேட்டிருக்கோம்? நான் இந்த ட்ரெஸ் வாங்கலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லோரும் வாயத்தை வந்து தயவு செய்து பேசுங்க. ஏன் அப்படின்னா பேச தான் நம்மகிட்ட இருக்கிற பயம் நம்மளை விட்டு போகும். அது தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. நீங்கள் 100 சென்டென்ஸ் பேசுகிறீங்க, அதில் 99 சென்டென்ஸ் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. ஈவன் 100 சென்டென்ஸும் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஸ்டார்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பேசலாமா? ஷால் ஐ verb என்ன? வாங்கலாமா? வாங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? வாங்குறதுக்கு பை. ஷால் ஐ பை? ஓகே, எதை வாங்கலாமான்னு கேட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ். திஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? திஸ் ட்ரெஸ். கொஸ்டின் மார்க் போட மறந்துடாதீங்க. ஷால் ஐ பை திஸ் ட்ரெஸ்? ஷால் ஐ பை திஸ் ட்ரெஸ்? நான் இந்த ட்ரெஸ் வாங்கலாமா? நான் இந்த வகுப்பில் சேரலாமா? எப்படி பேசலாம் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ஆலோசனை கேட்குறோம். இன்னொருத்தவங்க கிட்டே கேட்குறோம். நான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாமா? நான் இதை எடுத்துக்கலாமா? நான் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவோம். பார்த்தீங்களா? அட்வைஸ் கேட்குறோம். எனக்கு பண்ண தெரியல, எனக்கு என்ன பண்ணே தெரில, ஒருத்தங்க கிட்டே போய் அட்வைஸ் கேட்குறேன். நான் இந்த வகுப்பில் சேரலாமா? ஷால் ஐ ஜாயின்? சேர்றதுக்கு சொல்லுங்க. ஜாயின் எதில்? இந்த வகுப்பில். நீங்கள் திஸ்னே வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேசுங்கன்னா திஸ் வச்சு பேசி பழகுங்க. ஷால் ஐ ஜாயின் திஸ் கிளாஸ்? இட்ஸா புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்து தான் எனக்கு ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சஜஷன். செகண்ட் என்ன பார்த்துருக்கோம்? ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ். இப்போ 3வது என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்யவா? ஒருத்தங்களுக்காக ஒரு செயலை நாங்கள் செய்யவா அப்படின்னு கேட்க வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர் இந்த பாயிண்டில் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்னு பாருங்கள். நான் உனக்கு உதவவா? உதவி செய்யவா? எப்படி கேட்கலாம் பாருங்கள். இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? எப்படி கேட்கலாம்? ஷால் வச்சு கேட்கலாங்க. ஸ்ட்ரக்சர் சேம் தாங்க, மாறவே மாறாது. ஷால் ஐ ஹெல்ப்? யாருக்கு? உனக்கு. யூ. ஷால் ஐ ஹெல்ப் யூ? ஷால் ஐ ஹெல்ப் யூ? நான் உனக்கு உதவி செய்யவா?
ஓகே நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன். நான் ஃபேனை ஆன் பண்ணவா? ஃபேனை ஆன் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் ஃபேனை ஆன் பண்ணவா? ஸ்கூலில் அப்படி தான், ஃபேன் ஓடாமல் அப்படியே இருக்கும். நம்ம என்ன கேட்போம்? ஃபேனை ஆன் பண்ணவா? ஸோ ஒரு உதவி நான் உங்களுக்காக செய்யவா ஆஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஷால் ஐ, ஓகே ஃபேனை ஆன் பண்ணவா எப்படி பேசலாம்? ஷால் ஐ டர்ன் ஆன் தி ஃபேன்? தட்ஸ் ஆல். ஷால் ஐ டர்ன் ஆன் தி ஃபேன்? நான் ஃபேனை ஆன் பண்ணவா? நெக்ஸ்ட் நான் உனக்காக அதை செய்யவா? நான் உனக்காக அதை செய்யவா ஆஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஷால் வச்சு கேட்டு பழகுங்க. ஷால் ஐ, ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப் என்ன? செய்யவா. செய்யணும் சொல்லுங்க. ஷால் ஐ டூ? ஷால் ஐ டூ? நான் செய்யவா. எதை செய்யவான்னு கேட்டிருக்கோம். அதை செய்யவா. தட் யாருக்காக? உனக்காக. ஃபார்னா காக, ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. ஷால் ஐ டூ தட் ஃபார் யூ? ஷால் ஐ டூ தட் ஃபார் யூ? நான் உனக்காக அதை செய்யவா. நம்ம டூ இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது. ஓகே இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர். தெளிவாக பார்த்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஷால் அப்படிங்கிற இந்த வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்தணும். அதிகமாக ஷால் வச்சு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்போம். ஓகேங்களா? இப்போ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஷால் எங்கே பயன்படும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் பயன்படும். இங்கே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சென்னைக்கு போவேன். இங்கே பாருங்களேன், போவேன் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நான் சென்னைக்கு போவேன். அப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி பேசியிருக்கோம். இதை எப்படி பேசலாம் அப்படின்னா எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐ வில் கோ எங்கே? சென்னைக்கு. இக்குன்னா டு, சென்னை. ஒரு டெஸ்டினேஷன் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? சென்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது டூ வச்சு பேசுங்க. ஓகேங்களா? டு சென்னை, டு மதுரை, டு சாத்தூர். ஓகே இப்போ இந்த சென்ஸ் நல்லா கவனிங்க. நான் சென்னைக்கு போகலாம். சென்னைக்கு போவேன் தான், ஆனால் அதோட உறுதித்தன்மை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. பாருங்களேன், உறுதித்தன்மை குறைவாக இருக்கிறது. போகலாம், போவேன், ஆனால் அதை எப்படி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா போகலாம். பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஷால் வச்சு பேசலாம். ஓகேங்களாங்க? பேசுங்க பக்கம். நான் சென்னைக்கு போகலாம் அப்படின்னா எப்படி பேசலாம்? ஐ. இங்கே இருக்கிற வில் அப்படிங்கிற இடத்துல ஷால் மட்டும் பேசுங்க. ஐ ஷால் கோ டு சென்னை. நீங்கள் வில் வச்சு பேசும்போது அதோட உறுதித்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஷால் வச்சு பேசும்போது அதோட உறுதித்தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக, குறைவாக, பாசிபிலிட்டி குறைவாக இருக்குது. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? அப்போ ஷால் எங்கே வச்சு பேசலாம்? ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கும், ஆனால் அந்த நடக்குங்கிற ஒரு செயலை கம்மியாக போகலாம், வரலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா? ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கும், ஆனால் அது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ இதை வச்சு நம்ம சிம்பிளான சென்ஸ் நம்ம பேசலாங்க. இங்கே நான் 2 சிம்பிளான பேசிக்கான சென்ஸ் எழுதிருக்கீங்க. பேசலாமா? நான் அவர்களை சந்திக்கலாம். பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. சந்திக்கலாம். பேசுங்க பார்க்கும். ஐ ஷால், சந்திக்கிறதுக்கான சொல்லுங்க ஷலா, மீட். மீட். ஐ ஷால் மீட், நான் சந்திக்கலாம். யாரை? அவர்களை. அவர்களை அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை அப்படின்னா தெம். ஓகே புரிஞ்சா? அவர்கள் அப்படின்னா தே, அவர்களை அப்படின்னா தெம். நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடலாம். எப்படி பேசலாம்? we shall play என்ன? கிரிக்கெட். we shall play cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடலாம். எப்போ விளையாடலாம் சொல்ல வந்திருக்கேன்? சூப்பருங்க, ஞாயிற்றுக்கிழமை. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு டேவை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம், ஒரு நாளை நம்ம குறிப்பிட்டு பேசியிருக்கோம். அப்போனா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் வச்சு பேசினா தான் அது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குங்க. அது என்ன ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஆன். ஆன் சண்டே. இட்ஸ் புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஷால் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்பை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு டீச்சரா எப்படினாலும் கேட்கலாம். ஓகேங்களா, என்கிட்ட கேட்கலாங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.